Happy evening, everyone. Welcome to Super 70 Day 5. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ட்ரெய்னர் மிஸ் அசினா இப்ராஹிம் ஷா, ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹீல் அண்ட் ஃபீல். அண்ட் அளவில்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல்ஸுக்கும் மென்டல் வெல்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷி ஆல்சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அவங்க சர்வீஸ் பண்ண டைமில் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் ரியாத்ல பெஸ்ட் டீச்சர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. So let's give her a big round of virtual applause and welcome Miss Azina Ma. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே எப்படி இருக்கீங்க? என் மீதும் உங்கள் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கும் இந்த ஏற்பாடு செஞ்சு தந்த என்னுடைய ஆசான் டாக்டர் உஷேன் பாஷா சார் அவர்களுக்கும் NAPR குழும நண்பர்களுக்கும் இதில் பங்கேற்ற அனைத்து மக்களுக்கும் இன்னும் என்னுடைய ஆத்மாத்மான அல்ஹம்துலில்லாஹ் ஒரு லவ்வையும் அன்பையும் சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் தகப்பனாருடைய நினைவோடு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்? ஒரு நிமிஷம். அதாவது யூசேஜ் ஆஃப் மொபைல் டிவைஸ் எல்லாம் தெரியும். நம்ம யூசேஜ் ஆஃப் மொபைல் டிவைஸ் வந்து புதுசாவா மேம் சொல்ல போகிறீங்க? இல்லை, இதில் என்னதான் இருக்குல்ல, அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு கண்ணை மூடுங்க எல்லா பேரும். கண்ணை மூடிட்டு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ஒரு ஆடியோ, சரி, அதை மட்டும் கேளுங்க பார்ப்போம். மேம் சவுண்ட் கேட்கல மேம். ஓகே ஓகே. வாழ்த்துக்கள், பரிதாபங்கள். அதாவது பரிதாபங்களில் வந்து இந்த எல்லாத்துக்கும் ஏஐயை பார்த்து பார்த்து விஷயம் கேட்டுட்டு இருக்காங்களா, அதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளிப் இருந்தது, அதை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, அஸ் யூஷுவல் எப்பயும் போல். சரி, ஓகே. ஐ எம் அசினா இப்ராஹிம் ஷா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், லைஃப் ஸ்கில் ட்ரெயினர், கோச் அண்ட் தென் வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரெயினர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? த ரோல் ஆஃப் மொபைல் டிவைஸ் இன் மாடர்ன் சொசைட்டி. அதாவது யூசேஜ் ஆஃப் மொபைல் டிவைஸ் இன் மாடர்ன் சொசைட்டி. நம்மளுக்கு தெரியும்ல, மொபைல் டிவைஸ் இல்லாமையா அந்த உலகத்தில் போயிட்டுருக்கோம். அதாவது கர்ணனுக்கு கவசல குண்டல மாதிரி நம்மளுக்கு 6வது விரல்னு சொன்னாங்க மொபைல். பட் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு 3வது கையாவே ஆகிப்போச்சுப்பா. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா மொபைல். சரி, இப்போ எல்லா பேருமே கண்ணை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடணும், சரிங்களா? என்ன போடணும்? மொபைலை வந்து நீங்கள் ஒரு மனுஷனாக இமேஜின் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது யாரோ ஒரு ஆளை பார்க்குறீங்க. பார்க்கும்போது இவங்க ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்காங்கல்ல, இவங்க ரொம்ப காமாக இருக்காங்கல்ல, ஆமாம் இவங்க ரொம்ப ரொம்ப நாலேஜபிளாக தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும், தெரியுமா? அது மாதிரி இப்போ உங்கள் மொபைலை பக்கத்தில் வச்சுருக்கா ஒரு மனுஷன், அவன் பேர் என்னவா வச்சுக்கோங்க, சாம்சங் வச்சுக்கோங்க, நோக்கியான்னு வச்சுக்கோங்க, ஆப்பிள்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. அவன்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னா, டே மொபைல் அப்படின்ட்டு, டே அப்படின்னு ஒரு டேஷ் போடுறேன், என்னப்பா நீங்கள் சொல்லுவீங்க அந்த மொபைல்கிட்ட? இமேஜின் பண்ணி போடுங்க பார்ப்போம், போடுங்க பார்ப்போம். கண்ணுங்களா? கமெண்ட் பாக்ஸ் நிறையணும். கேக்குதா? ஆடியபிள் இருக்கா? ஆடியபிளா இருக்கா? ஹலோ, என்ன காணவே காணோம்? ஹலோ ஹலோ, கமெண்ட் பாக்ஸில் உடனே காணுமே. கேக்குதா? மேம் கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஃபுல்லா போயிட்டு இருக்கா? நான் பார்க்கலையா? எஸ் எஸ்மா எஸ்மா எஸ் 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 எல்லாம் தெரிஞ்சவன்ப்பா. ஆமாப்பா. எஸ் எஸ் போடுங்க போடுங்க. பார்த்தீங்களா பார்த்தீங்களா? சரி சரி, ஓகே ஓகே, வெரி குட் அண்ட் பேட். யூ ஆர் குட் அண்ட் பேட் ஆல்சோ.
wasting my time. Yes. Consuming. Okay, good. எஸ் ஓகே குட். அழகா உங்க மொபைல் கூட பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? முதல்ல வந்து மொபைல் டிவைஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் முதல்ல மெயினா நம்ம எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு கிளாஸோட ஃபோக்கஸ். சரியா? சரி, இப்போ பிபிடி தெரியுதா எல்லாத்துக்கும்? பிபிடி தெரியுதா கண்ணுங்களா? பிபிடி தெரியுதா? ஓகே, எஸ் ஓகே. சரி, இப்போ தெரியுதுலமா? சரி, தெரியல மேம். ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஷேர் பண்ணுங்க. நிமிஷம். எஸ். ஒய் மொபைல் டிவைஸ் இஸ் எசென்ஷியல். ஏமா மொபைல் டிவைஸ் வந்து நமக்கு எசென்ஷியலாக இருக்கு? ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் முதல்ல ஒரு சின்னதாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் போகலாம். கான்செப்ட் மீன்ஸ் ஒரு மெயினான கான்செப்ட் போகலாம். அதாவது நம்மளுக்கு பெனிஃபிட் மொபைல் டிவைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங்கில், கம்யூனிகேஷனில், தென் என்டர்டெயின்மெண்ட்டில், தென் அப்புறம் டெக்னாலஜி வைஸில், எமர்ஜென்சி பீரியடில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கு யூஸ் ஆகுது இல்லையா? அது நமக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்புறம் இப்போ அதோட பேட் என்ன பிரச்சனை, நெகட்டிவ் எஃபெக்ட் மொபைல்னால என்ன வருதுன்னு உலகம் பேசுகிறது அப்படின்னா ஒரு 4 விஷயமா நம்ம பிரிக்கலாம் அதை. சரியா? என்ன தெரியுமா? ஒன்று வந்து ஃபிசிக்கல் வைஸ், அப்புறம் சைக்காலஜி, அதுக்கப்புறம் சோஷியலில், அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒன்று. சரி, இப்போ சோஷியல் வைஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏன்னா அப்படி இம்பேக்ட் ஆகுது. நிறைய விஷயங்கள் சொசைட்டியில் வந்து இந்த ப்ராப்ளம் மொபைலை பார்த்து சொசைட்டியில் அதை அப்ளை பண்ணுறான், சொசைட்டியை பார்த்து மொபைலில் பார்த்து அப்படி ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறான். ஒரு ஆக்டரை பார்த்து அது மாதிரி வரும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் மொபைலில் இருக்குது. நிறைய அடிக்ஷன்ல இருந்து நிறைய தீய விஷயங்கள் உலகத்தில் நடக்குது அப்படின்னா அதை அப்படியே காமிக்குது மொபைல்ஸ். அதை பார்த்து கற்றுக்கவும் செய்யலாம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஃபிசிக்கல் என்னது, ரேடியேஷன் வருதுன்றாங்க, கேன்சர் வருதுங்கிறாங்க, ரேடியேஷன்னால கேன்சர் வருதுன்றாங்க. அப்புறம் என்னது, நம்மளுடைய காக்னிட்டிவ் கேப்பபிலிட்டி கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மென்டல் இல்னஸ் வருது. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபேக் டோபமைன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிரியேட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பிரெயின் ட்ரை ஆகி நம்மளுக்கு எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிடுது. ஸோ அதனால நமக்கு டிப்ரெஷன் ஆகுதுங்கிறாங்க. சார் மஸ்குலோ ஸ்கெலிட்டல் டிஸார்டர் வருதுங்கிறாங்க. அப்படின்னா என்னது, எலும்பு, தசை, மூட்டு அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றாங்க. சரி, இப்போ மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குப்பா. மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். என்ன தெரியுமா? மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து மாங்காய் மரத்தில் தேங்காய் தொங்குதுனாலும் நம்பிடுறான், தேங்காய் மரத்தில் மாங்காய் தொங்குதுனாலும் நம்பிடுறான். எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் இந்த வீட்டு புதுசாக குடி வந்ததில் வந்து மயில்கள், எங்கள் வீட்டில் பெரிய தோட்டம் பின்னாடி எங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே நிறைய மயில் இருக்குது. மயில் குடும்பமாக வசிக்கிறானுங்க அவனுங்க. சரியா? வந்த புதுசில் மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது அழகா அது வந்து கரெக்டாக, இப்போ தனியாக மயில் கத்துறது என்ன சொல்லுவோம், அகவல்னு சொல்லுவோமா? அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கத்துனா தனி மயில் தான் கத்தும். ஆனால் இடி இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸாக அப்படி கூட்டமாக கத்துவானுங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இதை நான் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த சத்தத்தை பார்த்துட்டு எல்லாம் சேர்ந்து கூட்டமாக கத்துறானுங்க. இப்போ புரியுதா? மிஸ்இன்ஃபர்மேஷன். அது நினச்சிக்கிச்சு இடி இடிக்குது போல, ஸோ மழை வர்றது போல, ரிசல்ட் வரலை, பாவம் மயில்கள் வானத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்கு போல. இது மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வருதுனால நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய ஏமாந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ சரி ஓகேப்பா, நம்மளுக்கு மொபைல் வந்து நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறது? நிறைய சைக்காலஜிஸ்ட்டு, உளவியலாளர்கள், உளவியலாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய கூடி அதுக்குரிய விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் சில 2 பேர் மட்டும் நம்ம இருப்போம். என்னன்னா கால் நியூபோர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, டிஜிட்டல் மினிமலிசம் ஒரு புக்கு, பெரிய புக்குப்பா. ஆனால் அதில் ஒரு 4 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஐசோலேட்டாக இருக்காத, சொசைட்டி கூட சேர்ந்துரு, அவ்வளோதான். டைம் கரெக்டாக இரு, ஃபேக் வேர்ல்டுலேருந்து நீ வெளியே வந்துடலாம். அப்புறம் உன்னுடைய கோல் வந்து கரெக்டாக சக்ஸஸ் பண்ணு, ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்ணு, நீ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும், அது ஒன்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அவர் விட்டாரு. சார்லஸ் டியூஹிக் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்றாரு, பவர் ஆஃப் ஹேபிட்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல 3 தாமா சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. 3 கியூ, ட்ரிகர், ரிவார்ட், தட்ஸ் ஆல். கியூ என்னது, மொபைல் எடுத்தா நோட்டிஃபிகேஷன் வருதா, கியூ அப்படி வருஷ கட்டி நிற்கவானுங்க, அப்படியே நம்மளை அப்படி இழுத்துட்டு போறதுக்கு. அவனுக்கு அந்த நிற்கிறானுங்க பார்த்தீங்களா, அதை விட்டு வெளியே ட்ரிகர் பண்ணது பார்த்தீங்களா? எது ட்ரிகர் பண்ணும்? டெய்லி நம்ம வந்து எதை பார்க்குறோமோ, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இல்லை யூடியூப் நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்குமா, ஸோ அது நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணுது. ஸோ அதுலேருந்து வெளியே வா. சரி, ட்ரிகர் பண்ணுறது வெளியே வந்தாச்சு.
கியூவா இருக்கிறது வெளியே வந்தாச்சு. ஆனா எனக்கு அரிக்குமே, ஐயோ பார்க்கணுமே, பார்க்கணும்னு மனசு அப்படியே அரிக்குமே. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ரிவார்டு கொடு. ஏதாவது ஓடி போய் ஐஸ்கிரீம் சாப்பிடு, இல்ல உனக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செய், புக்ஸ் படி, மொபைல் தான் யூஸ் பண்ணும், மொபைல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி வேற விஷயம் செய்யு, உன்னுடைய கோலை சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ நிறைய சக்சஸ் பீப்புள்ஸ் பாத்தீங்களா, அவங்களாம் மொபைல் யூஸ் பண்ணவங்க தானே, அவங்களும் மொபைல் யூஸ் பண்ணவங்க தான். அவங்க மட்டும் ஏன் சக்சஸ் ஃபீல் ஆக்க முடிஞ்சது? யோசிச்சோமா என்ன? யோசிக்கணும்ல. ஆ சரி. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஓடி போய், ஓகே, ஓடி போய் ஒரு பென் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில ஒரு டாட் போடுங்க பாப்போம். உள்ளங்கையில ஒரு டாட் போடுங்க. ஓடி போய் பென்சில் இல்ல, ஓகே, பென்னு நீங்க என்ன இதா இருக்கலாம், அத லைக் எந்த கலரா இருக்கலாம். ம் டாட் போடுங்க, உள்ளங்கையில ஒரு டாட் போடுங்க. போட்டுட்டு எஸ்ன்னு போடுங்க பாப்போம். ப்ளூ, ரெட், எஸ் எஸ் எஸ், போட்டாச்சா போட்டாச்சா போட்டாச்சா? வெரி குட் வெரி குட். வெரி குட். போட்டு முடிச்சிட்டிங்களா? வாவ், ச்சே பறக்குதுப்பா ப்ளூ. நோ நோ பிபிடி, நோ பிபிடியா? வர வைக்கிறேன். ம் வைக்க மேலே சாட் பாக்ஸ் பார்க்குறேன். ஓகே, எஸ் 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 எஸ், குட் குட். ஓகே, இப்போ உங்களை புள்ளி வைக்க சொன்னேன்னா, யாராவது ஒரு ஆளு யோசிச்சிங்களா இது எங்க புள்ளி வைக்கணுமா? நான் உள்ளங்கையில தான் வைக்க சொன்னேன். உள்ளங்கை இந்த ஃபுல் பார்ட் எங்க வச்சீங்க? இப்ப நான் உள்ளங்கையில புள்ளி வைங்கன்னு சொல்லும்போது ஒருத்தங்க இங்கே வச்சுப்பாங்க, ஒருத்தங்க இங்கே வச்சுப்பாங்க, ஒருத்தங்க இங்கே வச்சுப்பாங்க, ஒருத்தங்க சென்ட்ரல்ல வச்சுப்பாங்க, ஒருத்தங்க இங்கே வச்சுப்பாங்க, மாத்தி மாத்தி வச்சுப்பாங்கல்ல. சரி, ஓகே, நீங்க ஏதோ சொல்றீங்க, உள்ளங்கையில வைக்க சொன்னீங்க, அதனால வேகமா வச்சுட்டேன் மேம். நீங்க ஏதோ சொல்ல போறீங்க மேம், அதனால வச்சுட்டேன் மேம். ஓகே, சரி வச்சீங்க. என்ன, நான் சொன்ன மாதிரி எல்லா பேரும் ஒரே மாதிரி வச்சிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் தானே. அப்போ என்னுடைய கம்யூனிகேஷன் சொல்ற விஷயம் ஒண்ணு, நீங்க உங்களோட என்விரான்மெண்ட்ல உங்களோட நாலேஜ் என்ன அக்செப்ட் பண்ணுதோ அது மாதிரி தான் நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, அப்ளை பண்ணுவீங்க கையில. கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ இதுதான் சொல்லணும்னா, நான் ஏன்பா வந்து 12 மணி ராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போகணும், வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா? அது மாதிரி மொபைல் என்ன சொன்னா டக்கு 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 நம்ம செஞ்சிடறோம். டக்கு டக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், மொபைல் என்ன செஞ்சாலும் டக்கு டக்கு நம்ம செஞ்சிடறோம்ப்பா. அதுதான் பெரிய பிரச்சனை நம்ம. சரியா? சரி. இப்போ மொபைல் சொல்றது டக்கு டக்குன்னு செஞ்சிடறோமா? ஓகே. ஒரு கால் வந்தது. ஸோ டைவர்ட் ஆயிடுச்சு. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இது மாதிரி தான் நம்ம மொபைலை வந்து யூஸ் பண்றோம். மொபைல் என்ன நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கிறத யோசிக்காம, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் போய் ஒரு கடை கடையா போய் பிரியாணி சாப்பிட்றான்னா அதே மாதிரி நீ பார்க்குற, அவன் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன இல்லையா? அது நம்மளுக்கு தேவையா? டைம் வேஸ்ட் தானே. யோசிச்சு பாருங்க, அது நம்மளுக்கு ஏதாவது உதவ போதா, நம்மளுக்கு சக்ஸஸ் தர போதா? இல்லையே. நான் ஏன் அவன் பிரியாணி சாப்பிட்றதா நான் ஏன்பா பார்க்கணும்னு யோசிக்கிறோமா? சாக்ரட்டிஸ் கேட்பால, ஒய், எதுக்கு, ஏன் நீ கேட்காத வர நம்ம வந்து இர்ஃபான் தாக்கப்பட்டாரா இல்லப்பா, காமனா சொல்றேன். இதே மாதிரி தான் நிறைய விஷயம் பார்க்குறோம். ரீல் ஏதோ பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம் இல்லையா? தப்பு தானே. ஏதோ அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ அதை தான் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இப்போ அதுலேருந்து வெளியே வரணும். ஆமா, நீங்க சொல்லிட்டீங்க வெளியே வரணும், புரியுது. ஆமா, மொபைலையே பார்த்துட்டு இருக்கோமே, நாங்கள் வெளியே வரணுமே, என்னதான் பண்றது, என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்றேன், அதாவது நம்மளுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய வேர்ல்டை சேஞ்ச் பண்ணணும். வாட் இஸ் மைண்டை சேஞ்ச் பண்ணி வேர்ல்டை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது? பாருங்களேன், நம்மளுக்கு வந்து இது கரெக்டா இது தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த குழப்பத்திலே இருப்போம். நம்ம நம்ம மொபைல் யூஸ் பண்றதா இல்லையாப்பா? என்னப்பா மொபைல் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, அதை யூஸ் பண்ண சொல்றாங்க. சில பேர் மொபைல் யூஸ் பண்ணாத அது பிரச்சனைங்கிறாங்க, அடிக்ஷன் ஆயிடுவாங்கிறாங்க. இது என்னதான் பண்றது, குழப்பி எடுக்கிறாங்களேன்னு தோணும் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்காது. ஓகே, இப்போ மொபைல் யூஸ் பண்ணாதங்கிறதுக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மொபைலை தூரமா வைங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க, பிடிக்காத ஆப்பை ஆஃப் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு பாரு. ஸோ இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் நம்ம ஒரு வித்தியாசமாக ஒன்று பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென் புத்தி சொல்கிற பேலன்ஸ், அதாவது சமநிலை அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். அது என்ன சமநிலை? ஜென் சமநிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆசை துன்பத்தை காரணம்ன்ற மாதிரி ஒன்றுன்னா சொல்லுவாங்க, அதில் சமநிலைன்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ், லைஃப்பில் பேலன்ஸ் வேணும்னு. அது என்ன பேலன்ஸ்? அது இதில் அப்ளை பண்ணி பார்ப்போமா? அதாவது இப்போ நம்ம மொபைல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மொபைல் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை மொபைல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே மனசுக்குள்ள ட்ரிகர் ஆகும். அப்படியே ஐயோ கில்ட்டி ஆகும். இதை வந்து பார்க்குறோமே, நம்ம இதை பார்க்குறோமே, அச்சோ அப்படின்னு சொல்லி கில்ட்டி ஆகும். ஐயோ வேலை நிற்கிதே, நம்ம என்ன பண்ணுறது, வேலை நிற்கிதே, நம்மளுக்கு கில்ட்டி ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் பிபிடி தெரியுதா உங்களுக்கு? பிபிடி தெரியலையா? கண்ணுங்களா, பிபிடி தெரியுதா? கொஞ்சம் சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நோ இல்லையா? அச்சோ,
இல்லைங்க, ஒரு நிமிஷம் நான் பிபிடி தெரியுதுன்னு நினைச்சிட்டு இப்ப தெரியுதா? இப்பயும் தெரியல, இப்பயும் தெரியலையா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. எஸ்கியூஸ் மீ பிபிடி காணோம். ஒரு நிமிஷம் தான், பிபிடி மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். பிபிடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸ்க்ரோல். ஓகேம்மா, நான் பிபிடி காண போயிடுச்சு. பிபிடி எங்கே போச்சுன்னு தெரில. நான் எடுத்து வச்சிருந்தேன், எங்கேயோ போயிடுச்சு. சரி ஓகே, நான் ஒன்றுனா சொல்கிறேன் இப்போ. ஓகே ஓகே, எஸ் பிபிடி இல்லாட்டினா என்ன நம்மளால முடியும். ஓகே குட். இப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, என்ன சொன்னேன் நான் இப்போ? ஓகே, நம்மளுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும். ஓகே குட், சரி ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன பண்ணுது, அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு கில்ட்டியாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கும், வேலை பார்த்துட்டே இருக்கும், இல்லை மொபைல் பார்த்துட்டே இருக்கும். ஐயோ பார்த்துட்டே இருக்குமே, வேலை மிச்சமாக இருக்கே, நம்ம வேலையை பார்க்கணுமே, பார்த்துட்டே இருக்குமே, டைம் வேஸ்ட்டாக போதே அப்படின்னு சொல்லி பயப்படுறோம் இல்லையா? சரி ஓகே. இப்போ அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பார்க்கல போப்பா அப்படின்ட்டு வெளியில் வந்து வேலையை பார்த்தோம்னா மனசு அதில் இழுத்துட்டே இருக்கும். இல்லை இவன் பார்க்கலையே, நம்ம ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலையே, ஒன்றும் அதை கம்ப்ளீட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு நம்மளுக்கு அதை இழுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தோம்னா இந்த இடத்துல நம்ம பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது கில்ட்டியாக ஏற்படுத்தக்கூடாது, பட் நம்மளுக்கு மனசு திருப்பி அதை வந்து நம்ம போய் பார்க்கணுன்ற ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே குட். இப்போ இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, அது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அதுதான் அந்த பிபிடியில் இருந்தது. ஓகே சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிசையர். வாட் இஸ் டிசையர்? டிசையர் அப்படின்னா புத்தர் சொன்னா தெரியுமா, ஆசையை துன்பத்திற்கு காரணம், ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம். ஆனா அப்படி சொல்ல புத்தர் ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க, அதுதான் மெயின் இல்ல. அப்போ எந்த ஆசையை சொல்லியிருப்பார் புத்தர்? அதாவது உனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆசையை நீ ஆசை வைக்காத, பிரச்சனை கொடுக்கக்கூடாது அந்த ஆசை. தட் இஸ் த திங். ஓகே அவ்வளவு, பிரச்சனை கொடுக்கக்கூடாது. அப்புறம் என்ன அர்த்தம்? சரி நான் ஒரு ஆசைப்படுறேன்ப்பா, ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறேன், என்ன பண்றது, அது பிரச்சனை கொடுக்கக்கூடாது, என்ன பண்றது? அப்போ உனக்கு சந்தோஷமா தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோலை செலக்ட் பண்ணு. நீ ஒரு மொபைலை வச்சு நான் சொல்லிட்டே இருக்கேன், இங்க இருக்கிற எல்லா பேருமே அவங்கவுங்க மொபைல்ல என்ன பார்ப்பீங்க அப்படிங்கறத இதை நீ அப்ளை பண்ணிட்டே வாங்க அந்த 6 பாயிண்ட்டுக்கும். சரியா? சரி, இப்போ மொபைல் எடுக்கிறீங்க, மொபைல் எடுக்கும்போது ஒரு விஷயம் பார்க்க உங்களுக்கு ஆசையா இருக்கு. எஸ் ஆமா ஆசையா இருக்கு. சரி நான் போறேன், பார்க்க போகும்போது உங்களுக்கு அது வந்து பிரச்சனையை கொடுக்குது, உங்களுக்கு அது ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆசை வந்து கூடாது. உங்களுடைய ஆசை உங்களுடைய ஸ்கில்லையும் உங்களுடைய டேலண்ட்டையும் சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். அது கண்டிப்பா உங்க கோலுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னொரு விஷயம், நீங்க அந்த ஆசையில இறங்கி ஒரு வேலை செய்யும் போது அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணவே கூடாது. டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த ஆசையை நீ செலக்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்வீட் சாப்பிடணும் ஆசையா இருக்கு எனக்கு, சரியா, ஆனா படிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இல்லை நாளை கழிச்சு எக்ஸாம் இருக்கு, படிச்சுட்டு இருக்கேன், பட் ஆனால் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, மைண்டு ஃபுல்லாக ஸ்வீட்லேயே இருக்கு, ஆனால் சாப்பிடவும் செய்யணும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், இதுலேயும் அதுலேயும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டு போய் நல்லா ஸ்வீட்டை உட்காந்து நல்ல மெதுவாக அப்படியே அனுபவிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து படி. அவ்வளோதான், டிஸ்ட்ராக்ட் ஆகாதுல. ஸோ நீ எடுக்கிற ஆசை இருக்கே அது உனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்போ நீ ஒரு மொபைல் யூஸ் பண்ணினா, லேடியா இருக்கட்டும், ஒரு ஜென்னா இருக்கட்டும், ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் ஓகே, நீங்க வந்து ஒரு விஷயத்த மொபைல்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில்லுக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆசையை நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களை மற்ற விஷயத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, நீங்க போய் வேற எதாவது பார்க்க மாட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுன்னா நம்பர் 1 போடுங்க பாப்பா எல்லா பேருமே. நம்பர் 1. ஓகே குட் குட். ஓகே குட். இப்போ செகண்ட் ஒன் தெரியுமா, வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பார்த்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இது அது முடி அதை முடி பாத்திரம் கழுவணும், இது பண்ணி வச்சிருவோம், அதை பண்ணி வச்சிருவோம், இப்படி வேலை பார்த்துட்டே இருப்போம், ரெஸ்டே எடுக்க மாட்டோம். சரி, ஆஃபீஸில் அப்படி ஆஃபீஸ் ஒர்க் இதை முடிப்போம் நைட்டெல்லாம் உட்காந்து என்னமோ நம்ம இன்னைக்கு நைட்டு செஞ்சு நாளைக்கே இந்தியா வந்து வல்லரசார மாதிரி வந்து உட்காந்து செஞ்சுட்டு இருப்போம், ஆனால் ரெஸ்டே எடுக்க மாட்டோம் இல்லை. ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்கப்பா, சரியா, அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் என்ன தெரியுமா, அவங்க வந்து வேலையே செய்ய மாட்டாங்க. ஒன்று இந்த கார்னர், இல்லை இந்த கார்னர், 2 கார்னர். இப்போ என்ன பண்ணுறது இப்போ? சரி ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண. செகண்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணு. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஓகே, நான் இந்த கோலை எடுத்திருக்கேன், இந்த கோலுக்கு எனக்கு நான் இந்த டைமில் தான் பார்ப்பேன், இதை விட்டுட்டு தான் மற்ற விஷயம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? மற்ற விஷயம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமா மற்ற விஷயம் நீங்கள் செய்வேன், அப்போ தான் மற்ற விஷயம் செய்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? நம்ம வந்து இருக்கணும். பாருங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, குட் குட் குட், ஐ கேன். ஓகே, இப்போ வந்து என்ன சொன்னேன் நான்? செகண்ட் பாயிண்ட்டு, அதாவது வேலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, தென் இங்கே வந்து சும்மாவும் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ ரெண்டுக்கு நடுவில் நீ வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா நீ வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண. எஸ், இந்த வாரத்துக்குள்ள நான் இதை முடிக்கணும், இந்த வாரத்துக்குள்ள நான் இந்த போர்ஷன் முடிக்கணும், இந்த வாரத்துக்குள்ள நான் இந்த வேலை வீட்டில் முடிக்கணும், இந்த வாரத்துக்குள்ள நான் ஆஃபீஸில் வந்து நான் ஒன்று முடிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ அப்படி நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் நோக்கி தான் மொபைல் உங்களை இழுத்துட்டு போகுமே தவிர டைவர்ட் பண்ணாது உங்களை, இல்லையா? ஸோ அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ரெஸ்ட்டும் எடுக்கணும், ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, வேலையும் பார்க்கணும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். இது செகண்ட். ஓகேவா? செகண்ட் போடுங்க பாப்பா டக்குன்னு. டூ 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 எஸ். ஓகே, த்ரீ. இப்போ த்ரீ என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, என்ன தெரியுமா? கொடுத்துட்டே இரு. கொடுக்கறத நிறுத்தாத, எடுக்கிறதே நிறுத்தாத. ஓகே, அது என்னப்பா கொடுக்கறதே நிறுத்தாத, எடுக்கிறதே நிறுத்தாத? நீ உலகத்துல வரும்போது எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை, சரியா? உலகத்துல வரும்போது ஒண்ணுமே இல்லை, உலகம் தான் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பா. ஃபேமிலி, இந்த யூனிவர்ஸ் எல்லாட்ட கேட்கறதா இருக்கட்டும், பார்க்கறதா இருக்கட்டும், வேர்ட்ஸா இருக்கட்டும், நீ பேசுற பேச்சா இருக்கட்டும், நீ வாழ்ற வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாம் அந்த உலகம் உனக்கு கொடுத்தது, சரியா? ஸோ நீ என்ன பண்ணணும்? எடுத்துட்டே இருக்கக்கூடாது, இந்த உலகத்துல அனுபவிச்சுட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. நீ உலகத்துக்கு என்ன செய்ய போற? நீ உலகத்துக்கு என்ன செய்ய போற? கண்டிப்பா நீ ஏதோ செய்யணும்ல. ஸோ இப்போ இதை வந்து அதை எப்படி உலக அளவில் திங்க் பண்றது? ஓகே, ஃபேமிலி லெவலில் திங்க் பண்ணுவேன். நீ ஃபேமிலி உன்னை எடுத்து உன்னை வளர்த்து, உன்னை அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் எல்லா பேரும் சேர்ந்து உன்னை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீ என்ன செய்ய போற ஃபேமிலிக்கு? நீ நீ கிராச்சுவிட்டா இருக்கணும் இல்லை, முதல்ல ஃபேமிலிக்கு நீ இரு, அதுக்கப்புறம் நீ வெளியே கூட வந்துக்கலாம், இல்லையா? அப்போ ஃபேமிலிக்கு நான் ஒன்று செய்யணும் அப்படின்னா நீ மொபைல் எடுத்து வேஸ்ட் பண்ணியா டைமை? மொபைல் எடுத்து அப்படி வேஸ்ட்டாக நீ போயிட்டே இருப்பியா? கோல் எடுத்தது நோக்கி சக்ஸஸாக போகணும், என் ஃபேமிலிக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும், நான் நன்றி உணவெல்லாம் இருக்கணும், என் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு, என்னை வளர்த்தவங்களுக்கு நான் இருக்கணும்னு ஒரு எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா நீ கண்டிப்பாக வந்து நீ மொபைலை வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதில் பேலன்ஸ் பண்ணணும். உலகத்தில் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம், கொடுக்கணும் அப்படிங்கிறதுலேயும் பேலன்ஸ் பண்ணணுங்கிறாங்க. தேர்ட் ஒன். ஓகே, இப்போ ஃபோர்த் ஒன் பார்ப்போம். ஃபோர்த் என்ன தெரியுமா? செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் தென் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். வாட் இஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்? இது ஒரு வித்தியாசமான பாயிண்ட்பா. அதாவது எனக்கு நம்ம மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் தான் பார்ப்போம், இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு நிறைய விஷயம் தெரியலன்னு அக்செப்ட் பண்ணு. எனக்கு நிறைய விஷயம் தெரியாதுப்பா, எனக்கு ஒரு பூக்கு வந்து நல்ல பெரிய பூவாக வரணும்னா அதுக்கு என்ன செடிக்கு மருந்து போகணும்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே பைக் ஓட்டும் போது எனக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது சில விஷயம், இல்லையா? எனக்கு ஃப்ளோரை க்ளீன் பண்ணும் போது எந்த ஃப்ளோருக்கு எப்படி போகணும்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு எது தேவையோ அதை மட்டும் போயிட்டே இருக்கோம்ல. பட் இது என்ன சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட்டு? சில விஷயங்கள் தெரியலன்னா, ஆமாம் தெரியல, எனக்கு இது தெரியல, எஸ் எனக்கு இது தெரியல, இப்போ டெக்னாலஜி எனக்கு தெரியல, எஸ் பிபிடி ஓப்பன் பண்ணி எனக்கு பண்ண தெரியல, எஸ் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் போக முடியும். ஏன்னா அது உனக்கு மைண்டு சொல்லும். உனக்கு டைம் வேஸ்ட்டாக இருக்கும் போது நீ வேஸ்ட்டாக உன் டைமை வேறு ஏதோ விளையாட்டுலையோ வேறு ஏதாவது சினிமா பார்த்தோ இல்லை வேறு மாதிரி எனக்கு டைமை வேஸ்ட்டாக பண்ணும்போது அது உனக்கு சொல்லும், இல்லை உனக்கு இது தெரியாதுல்ல, அது என்னன்னு கற்றுக்கோ அப்படின்ட்டு. ஸோ நீ செல்ஃப் அக்செப்ட் பண்ணு, அப்போ தான் அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ உனக்கு தெரியாத விஷயத்தை நீ அக்செப்ட் பண்ணாதான் உனக்கு மொபைலில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வேலையை பார்ப்பேன், சரியா? சொல்லிட்டேன்னா அடுத்து என்னன்னா, பி அலோன் அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ். பி அலோன் உன்னோட யூனிக்னஸ் இருக்குது, உனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் உலகம் கொடுத்துருக்குப்பா. நீ வந்து இப்போ அப்துல் கலாம்னா அவருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த யூனிக்னஸை என்ன பண்ணணும்? உலகத்துக்கு பாதகம் ஏற்படுத்தாத அளவுக்கு நீ வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும், அது உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த யூனிக்னஸை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நீ ஆனால் அந்த உன்னோட யூனிக்னஸை நான் மொபைல் பார்த்துட்டே தான் இருப்பேன், இவன் இருக்கானே இவன் மொபைல் விளாண்டே வீணா போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான், அதுதான் ஒரு யூனிக்னஸ்னு வச்சுக்கோங்களேன். அது உலகம் சப்போர்ட் பண்ணுவாப்பா? நோ. என்னாகும்? நம்மளை அழிச்சிரும், இல்லையா? உலகம் நம்மளை அழிச்சிரும். உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணாத எந்த ஒரு விஷயம் நான் செஞ்சாலும் அது உலகம் நம்மளை அழிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட யூனிக்னஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அதை உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு, உலகத்துக்கு நன்மை செய்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம மொபைல் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த யூனிக்னஸை நோக்கி தான் நம்ம தேடுவோம், நம்மளுடைய தேடல் அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ யூனிக்னஸை கண்டுபிடி ஃபஸ்ட்டு. அட் லாஸ்ட் என்னது? ட்ரெடிஷன் அண்ட் தென் மாடர்ன்ப்பா.
ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம். பொங்கல் கொண்டாடுறோம்ல, பொங்கல் வந்து முதல்ல எப்படி கொண்டாடணும்? வெயில்ல வச்சு, வெளியில வச்சு, வெயில் இதில் என்ன சொல்றது, பொங்கல் பானைலாம் வாங்கி, நானும் சின்ன பிள்ளை இருக்கும்போது பானை வாங்கி அழகாக ட்ராலாம் பண்ணுவாங்க சூப்பராக. ட்ரா பண்ணி வெளியில வச்சு தான் ப்ரே பண்ணுவோம் இல்லையா? இப்போ பொங்கல் அப்படியா பண்ணுறோம்? மாடல்ல குக்கரில் பண்ணுறோம். உள்ளுக்குள்ள இருக்க சாமிகளுக்கு பண்ணுறாங்க இல்லையா? வெளியில இருக்க சூரிய பகவான் படைக்கிறாங்களா என்ன? இல்லையே. ஏன் அந்த ட்ரெடிஷன் நம்ம வந்து மாடர்ன் ஆக்கிட்டோம்ல. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெடிஷனே பிடிச்சிட்டு தொங்குறேன்னு மாடர்னாக விட்டுறாத, நீ அப்படி கழிஞ்சு போயிடுவேன். இல்லை மாடர்ன் தான், ட்ரெடிஷன் வேண்டாம், ட்ரெடிஷன் வந்து மாடர்ன் பக்கமே நீ போகாத. போனீன்னா நீ உன் லைஃப் வந்து வேற மாதிரி போயிடும், தரிகட்டு போயிடும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு அறம் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. அந்த ட்ரெடிஷனை நீ பிடிச்சிட்டு அதுக்கு உன்னுடைய மாடர்ன் சப்போர்ட் பண்ணு. இது என்ன சொல்றாங்க அழகா, லாஜிக் அண்ட் எமோஷன். லாஜிக்குங்கிறது ட்ரெடிஷன், எமோஷனுங்கிறது மாடர்ன். ஸோ இது ரெண்டையும் நீ பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. சூப்பர்ல. ஸோ அதை வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, மண்ணோடு என்னது மல்லுக்கட்ட ஆட்டம் போட்டோமே அப்படின்னு வெயிலோட நம்மளாம் விளையாண்டோம். இப்போ விளையாட முடியுமா? நம்ம விளையாடுறதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க துணைக்கி. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நம்ம வெளியே விளையாட முடியும் போது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல உள்ள வந்து விளையாடுறோம்ல நம்ம இல்லையா? அந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம்ல. ஸோ நம்ம எங்கே போனாலும் சார் நம்மளோட ட்ரெடிஷனை விடாமல் எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் வரட்டுமே, ஏஎன்ன பிஏஎன்எஸ் ஜெட்டையே வரட்டுமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வாழ்க்கை அறத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட்டாக பயன்படுற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தி போவோம். ஏன்னா இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோம்னா அப்படின்றாங்க. ஓகே சரி. இப்போ நம்ம சந்தோஷம் வாழணும்னா என்ன பண்ணணும்? இந்த 6 பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கணும். இந்த 6 பாயிண்ட்ல அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் எனக்கு மைண்டில் நிற்கிது மேம் அப்படின்னா கொஞ்சம் எஸ் போடுங்க. 3 பாயிண்ட் மைண்டில் நிற்கிதுன்னா அட்லீஸ்ட் 3பா. 6 சொன்னேன்ல, அதில் அட்லீஸ்ட் 3 சொல்லுங்க. குட் 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 குட். 3. எஸ், வெரி குட் வெரி குட். தேங்க்ஸ் காட். தேங்க்யூ டு ஆல். எஸ் எஸ், 6 நிற்கிதா? குட் குட். எஸ், ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. ஓகே, இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இதுல இல்லை, வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் இதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது என்னப்பா, பெரிய உச்சியில போய் நான் இது கொடி நடணுமா என்ன? இல்லை அதர்வைஸ் வந்து பெரிய பணக்காரனாகி மில்லியனர் ஆகணுமா, பில்கேட்ஸ் ஆகணுமா? நேற்றை விட இன்னைக்கு நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கேனா, தட் இஸ் வெற்றி. அதுதான் வெற்றி இல்லையா? அப்படியே மந்துன்னு உட்காந்துருந்தோம்னா அது பேர் வெற்றி இல்லை. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ஓகே, வெற்றி. சரி, ஓகே. இப்போ 6 பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இமேஜின் பண்ணுங்க கண்ணுங்களா, இப்போ பக்கத்தில் அந்த மொபைல் இருக்கா, அந்த மொபைல்கிட்ட நீங்க இப்போ என்ன பேசுவீங்க? இப்போ அந்த பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க. கத்துட்டு இப்போ அந்த மொபைல் பையன்ட்ட டே டே மொபைல் பையா நான் அப்படின்ட்டு என்ன சொல்வீங்க? சொல்லுங்க பாப்போம். மொபைல் வந்து ஒரு ஒரு ஆளை இமேஜின் பண்ணி சொல்லுங்க கண்ணுங்களா. எஸ், தேங்க்யூ மொபைல். குட் குட் குட். போடுங்க போடுங்க. இப்போ மொபைல் பக்கத்தில் இருக்கான். இப்போ இவ்வளோ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. பேலன்ஸ் யோ. எஸ், குட். போடுங்க போடுங்க. சப்போர்ட் பண்ணுறேன். எஸ் எஸ் எஸ். ஏ வெரி குட் வெரி குட். ஐ லவ் யூ மொபைல். எஸ், ஐ லவ் யூ டியர்ஸ். இப்போ 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 புரிஞ்சுதா? முதல்ல நீங்க மொபைலை உட்கார வச்சு அவன்கிட்ட நீங்க பேசுனதுக்கும், ஆஃப்டர் இந்த சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் தென் சேஞ்ச் யுவர் வேர்ல்டுக்கு அப்புறம் மொபைல்கிட்ட பேசுனதுக்கும் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? எஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் மை டியர்ஸ். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். பிபிடி தான் வேலை செய்யலை, பட் நான் முக்கால்வாசி வேலை செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். செஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு வேலை செய்யுதுன்னு நினச்சிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நோ ப்ராப்ளம். வி கேன், இஸ்ன்ட் இட்? வி ஆர் மிஷன் பஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இஸ்ன்ட் இட்? அல்ஹம்துலில்லாஹ். இந்த இந்த எல்லாத்துக்கும் வந்த எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுக்கும், இதில் பங்கெடுத்த எல்லா மக்களுக்கும் என்னுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மறுபடியும் நான் சொல்கிறேன். மொபைல் டிவைஸாக மட்டும் இல்லாமல் வேறு எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் இதை 6ஐயும் பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா சக்ஸஸை நோக்கி மட்டும்தான் நம்ம போவோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு என்னுடைய அந்த உரை முடிவு எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னுடைய இந்த செஷன் முடிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மை டியர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அருமையா எங்களுக்காக எப்படி மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. எப்படி மாடர்னா, எப்படி பழைய வெர்ஷன் ரெண்டுத்தையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணணும், சூப்பரா எங்களுக்கு மொபைல் யூசேஜை பத்தி சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பிபிடி இல்லைன்றதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. அது இல்லாததே வந்து நீங்க மறக்க வச்சிட்டீங்க. நீங்களே கமெண்ட் பார்த்து தான் சொன்னீங்க பிபிடி இல்லையா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எங்களுக்கு எந்த இதுவுமே தெரியல. ஓகே, ஒரு 2 மெம்பர்ஸ் மட்டும் உங்களுடைய ஃபீட்பேக் தரலாம். எஸ், ஓகே.
அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப மெயினா லைஃப்ல இப்ப நம்ம பிராக்டிகலா கூடவே இருக்க ஒரு விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம ஈருலக வெற்றிக்காக கண்டிப்பா பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதையும் தெளிவா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். வையாக்கிமா. தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். மாஷாஅல்லா ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்குள்ள 1/2 மணி நேரம் போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆனுச்சு. என்ன டக்குன்னு நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி உங்க உங்க ஸ்பீச் ரொம்ப வந்து இன்ஸ்பயரா இருந்துச்சு. மாஷாஅல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபயரா இருந்தது. ரொம்ப என்கேஜா இருந்துச்சு. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிபிடி தெரியல. நானா பிபிடி கொஞ்சம் எதிர்பார்த்தேன். தெரியலங்கும் போது அதை அவ்வளோ அழகா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணி அதுக்கு தேவையே இல்லாத மாதிரி பொறுமையா சொன்னீங்க. நாங்களாம் எழுதிக்கிட்டோம். நீங்க சொன்ன அந்த 6 பாயிண்ட்ஸுமே எழுதிக்கிட்டோம். மாஷாஅல்லா நல்லா இருந்துச்சு சிஸ்டர். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்கிறதா கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறோம் உங்களை. தேங்க்யூ மேம். God bless you, my dears. அப்துல் ரஹ்மான் அன்மியூட் பண்ணி. சொல்லுங்கப்பா. எஸ், நெக்ஸ்ட் மஃப்ரீனா சிஸ்டர். ஷார்ட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மேம். அண்ட் ஹாப்பி ஈவினிங் எல்லாருக்கும். நான் ஸ்ரீலங்கால இருந்து கதைக்கிறேன் மேம். உண்மையில வந்து இந்த ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்களை வந்து படிச்சுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. எல்லா லெக்சர்ஸ்க்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அதோட இந்த எடுத்துள்ள டே வந்து உண்மையில சொல்ல போனா மொபைல் எடுத்தா உங்களை ஞாபகம் வரும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருக்கு மேம். அதோட அழகா இவ்வளவு கொஞ்ச நேரம் டைமா இருந்தாலும் கூட ஒரு லைவ் செஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க சொன்ன விதமாகட்டும், கதைச்ச விதமாகட்டும் எல்லாமே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக்கி ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தென் ஷார்ட்டா 30 செகண்ட்ஸ்ல அப்துல் ரஹ்மான் பிரதர். எஸ். ஓகே, ஷமீமா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்குமா. அம்மா வந்து கிளாஸ் வந்து செமையா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து 2-3 கிளாஸ் இதுக்கு முன்னாடி பார்க்கல. நேத்து சோஃபியா சிஸ்டரோடது பார்த்தேன். நெக்ஸ்ட் உங்களோடது பார்த்தேன். டிராவல்னால என்னால பார்க்க முடியல. பட் மாஷா அல்லாஹ் செமையா இருந்துச்சுமா. இந்த விஷயத்த உங்கள மாதிரி இவ்வளவு சுவாரஸ்யமா யாரும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். அவ்வளவு சூப்பரா இருந்தது. மாஷா அல்லாஹ். அது என்ன சொல்ல, எல்லாத்துலயுமே நெகட்டிவிட்டி மட்டும்தான், சில விஷயங்கள நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். அதுல வந்து பாசிட்டிவிட்டியும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத, அதுவும் மொபைல்ல மெயினா அத பார்க்கணுங்கிறத அழகா சொல்லி காட்டியிருக்கீங்க. மாஷா அல்லாஹ் செம்மையா இருந்துச்சுமா. ஹாப்பி. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிஒன். ரொம்ப அருமையா இந்த நாளை வந்து எல்லாருக்குமே கவனிச்சு ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அழகா பாட்டோட சேர்த்து எங்களுக்கு நல்ல லேர்னிங் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் தென் இதே எனர்ஜியோட நாளைக்கு மொய்தீன் ஃபாத்திமா சிஸ்டர் வித் டாபிக் மைண்ட்ஃபுல்னஸோட வர போறாங்க. ஸோ எல்லாருமே ஷார்ப்பா 9:15க்கு உள்ள வந்துடணும். ரைட்? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிஒன். நாளைக்கு எல்லாருமே சந்திப்போம். டாடா, பை பை, டேக் கேர். பிபிடி சென்ட் பண்ண சொன்னாங்க, சென்ட் பண்றேன்ப்பா. நான் ஜானுக்கு சென்ட் பண்றேன். நீங்க ஜான்கிட்ட வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.